கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 21வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேடியம் கிடைக்காத வாப்பாற்ற செல்வமே, நான் தேடியம் கிடைக்காத வாப்பாற்ற செல்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. பேரின்ப நடியிலே ஓய்வேந்து மூழ்கனாம், பேரின்ப கடலிலே வாய்வேந்து மூழ்கனாம், துதித்து மகிழனாம் தூயோனாய் வாழனாம், உம்மை துதித்து மகிழனாம் தூயோனாய் வாழனாம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. மறுரூபம் மாற்றிடாம் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடாம் மகிமையின் மேகமே, உமக சாயலை உருவாக்கும் தெய்வமே, உமக சாயலை உருவாக்கும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. ஆயா உம் நிழலிலே ஆனந்த பரவசம், ஆயா உம் நிழலிலே ஆனந்த பரவசம், அளவிலா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம், அளவிலா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வசனம் யோவான் 21:12 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினாலே அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. இதான் இது நான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். போன செய்தியில படகுல ஏறி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு படகு அது ஆடும், சுவிசேஷங்கிற படகு, அந்த படகுல ஒரு நொங்கர தாண்டவர் வச்சிருக்கிறார் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த படகுல நாம் வலைகளை போட்டு மீன்களை பிடித்து உள்ள போறோம். இங்க இருக்கிற மீன்கள் ஜானகியமா ஒரு மீன், நேற்று ஆரோக்கியராஜுங்கிற ஒரு மீன் நான் சொன்னேன். இப்படி சில மீன்களை நம்ம பிடிச்ச என்ன வலைக்குள்ள போட்டு அக்கறைக்கு நம்ம கோட்டி சேர்க்கிறோம். இத ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு கல்யாண வீட்டுக்கு யாராவது கூப்பிட்டா தான் நம்ம போவோம். திடீர்னு ஹெச்ஆர் வந்து சொல்லுவா, சார் நீங்க இந்த வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க போறீங்களா சார்? நான் சொன்னேன், அவங்க என்னைய கூப்பிடல இல்லமா அப்படின்னு சொன்னேன். இல்ல விமல் டாக்டர் கூப்பிட்டாங்க, விமல் டாக்டர் கூப்பிட்டா விமல் டாக்டர் போனோம், என்னை கூப்பிடல நான் வர முடியாதுன்னு சொல்லி அவ போயிடுவா. என்னைய அவங்க வந்திருக்காங்க, தம்பி ரூமர வந்திருக்காங்க, விமல் டாக்டர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, என்னைய கூப்பிடு, நான் போனவா போகக்கூடாதா? சொல்லுமாச்சு, போகக்கூடாது. அது அப்படி போனோம். மதியாதார் வீட்டு மிதியாது. ஆனா இங்க ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். எப்படி அழைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு வாருங்கள். வாருங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதே இயேசு கிறிஸ்து. நீங்க இதே வேற இருக்கு, மாம்சத்துல வந்த இயேசு இருக்காரு, உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறாரு, மகிமையில் உள்ள இயேசு இருக்காரு. 3 வித்தியாசம். ஆனா இந்த உயிர்த்தெழுந்த இயேசு மத்தேயு 28வது அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். 11 சீஷர்களும் கலீலியாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். கலீலேயா
உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது ஆன்சர் பண்ணான்னா யாராவது சந்தோஷப்படுங்க. திபேரியாவும் கலிலேயா ஒண்ணு, திபேரியாவும் கலிலேயா ஒன்றுங்கிறதுக்கு ஒரு வசனத்தை கொடுத்தேன். யார் இதுக்கு ஆன்சர் போடுறாங்கன்னு பார்ப்போம். சரி, போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, போட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம். இப்ப திபேரியா கடற்கரைன்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். யோவான் 21வது அதிகாரம் முதல் வசனத்துல இயேசு திபேரியா கடற்கரைங்கிறாரு. ஆனா மத்திய 28வது அதிகாரம் அவர் எங்க கலிலேயாவுக்கு போனார். இது ரெண்டு ஒரு இடம் தாட்டு ஒரு வசனத்துல அவங்களுக்கு நான் குறிச்சு காமிச்சேன். இருக்கட்டும், இப்ப அதை போய் தேடிட்டு இருக்காங்க. நம்ம வசனத்துக்குள்ள வரணும். அங்கே அவர்களே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். எப்பவுமே ரெண்டாத்தான் இருக்கும். எல்லாரும் நினைச்ச மாட்டாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இது சீஷர்கள் சந்தேகப்படல, இருக்கட்டும். ஆனா அப்பொழுது இயேசு சமீபத்தில் யாருக்கிட்ட வருகிறார்? ரெண்டு கூட்டத்தாட்டையும் வர்றாரு. சந்தேகப்பட்ட மக்கள்கிட்டையும் வர்றாரு, விசுவாசித்த சீஷர்ட்டையும் வந்துட்டு அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துல பிதாவும் குமாரனும் பரிசுத்தமும் மூணு இருக்காங்க. ஆனா அந்த பரலோகத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வருகிறார். வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையை சுமக்கிறார். சிலுவையை சுமந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிக்கிறார். உயிர் தெளிந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனாக வந்த கடவுளால பெற்றுக்கொண்டார். சரி, ஆகையால் இதை அதை கணக்கு நீங்கள் புறப்பட்டு போய் பாருங்க, அழைப்பு போ. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வகையில ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். வா நீ பேசுவார், போ நீ பேசுவார். வாசிப்போமா? ஆதியாகமம் சரி அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் 7:3. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. இங்க வாங்குறாரு. ஆனா ஆதியாகமத்துல அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. போன்னு சொல்லுவாரு, வான்னு சொல்லுவாரு. இது அழைப்பு. போனா போகணும், வானா வரணும். சரி, இப்ப திரும்ப நான் அப்படி சொல்றேன். உயிர் தெரிந்த இயேசு சீஷரை பார்க்கிறார். சீஷர்ல பார்த்தாது பேதுரு படகுல ஏறுகிறார், வலையை போடுகிறார். பெரிய மீன் சிக்குது. வலைங்கிறது என்னதுன்னா சுவிசேஷங்கிற வலை போட்டு நம்ம மக்கள் என்ன செய்யறோம், அந்த பக்கம் இழுக்கிறோம். அது நம்ம வேலை. அவர் என்ன செய்வார்னா, தூதர்களை அனுப்பி வலையில இருக்கிற நல்ல மீனெல்லாம் பரலவத்தை கொண்டு போவாரு, கெட்ட மீனை தூக்கி அக்னியில தூக்கி போட்டுருவாரு. அது அவர் வேலை, பிரிக்கிறது அவர் வேலை. அத என்ன ஊழிய நமக்கு கொடுத்திருக்காரு கேட்டீங்கன்னா, மத்திய 28வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீ புறப்பட்டு போ. ஆர்வாண்டியம் போன்னு சொன்னாரு, வான்னு நம்மகிட்ட போ, புறப்பட்டு போ, இடத்த விட்டு போங்கிறாரு. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சகல ஜாதியும் சீஷராக்கி சொல்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஷர் என்ன செய்யணும்னா, எஜமான் செய்ததை சீஷர் செய்யணும். அதுதான் ரூல். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதகர். போதகர் இந்த போதகர் சொல்றதை சீஷர்கள் செய்யணும். ஆனா இப்ப இருக்கிற ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு சபையா எடுத்துக்கோங்க, அவங்க புல்பிட்ல யாரையும் ஏட விட மாட்டாங்க. நீ விசுவாசியா வந்துட்டு சாகிறவரை விசுவாசியத்தான் இருக்கணும். ஒரு பைபிள் வாசிக்க கூட கூப்பிட மாட்டாங்க, ஒரு பாட்டு கூட பாடக்கூடாது. எல்லாமே அவர் தான் செய்வார் புல்பிட்ல ஏறி. ஒரு தடவை ஒரு ஆவிக்குரிய சபையில அந்த பாஸ்டர்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அந்த சபையில என்னைய கூப்பிடுவார் செய்தி சொல்றதுக்கு. சாத்தூர்ல என்னுடைய தகப்பனார் டாக்டர் ஹெச் லைசான்ட்ட ஒரு கம்பவுண்டர் இருந்தார். ஒரு கம்பவுண்டர் இருந்தாரு. ஆனா கொஞ்ச நாளில் அந்த கம்பவுண்டர் டாக்டர் ஆயிட்டார். டாக்டர் ஆகி சாத்தூர்ல நல்லா பிராக்டிஸ், ஜே பிராக்டிஸ். அவரு பிள்ளைகள் எல்லாம் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக்கிட்டாரு. ஒரு பேத்தியும் இப்ப டாக்டர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற அந்த அந்த
ஞானதுரை அவர் பேர், இன்னைக்கு மறித்தார். அவர் சாத்தூர்ல நல்லா ஊழியம் செய்வார். எப்படிலாம் ஊழியம் செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லெந்து காலத்துல அவருடைய ஓகேல ஒரு லேப் வச்சிருக்காரு. அந்த லேப்ல வர்ற வருமானத்தை ஃபுல்லா என்ன செய்வாரோ, ஒரு பைசா கூட இருக்க மாட்டார். எந்த ஊழியக்காரர் சிஎஸ்ஐ சர்ச்சில் செய்தி கொடுக்க வருகிறார்களோ அவங்களை அப்படி கொடுத்துருவார். அந்த சபையில போய் அவர் செய்தி கொடுப்பாரு. அது இந்த பாஸ்டர் சொன்னேன், ஒரு மூஞ்செல்லாம் தொங்க விட்டுக்கிட்டாரு. ஐயோ, நீங்க டாக்டர், அவரு டாக்டர், எல்லாரும் புல்பிட்ல ஏறி செய்தி சொன்னா நாங்க என்ன ஆச்சு அந்த பாஸ்டர் சொல்றாரு. சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்துல, சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கிறங்க. சீஷர் என்ன செய்யணும்? போதவர் சொல்றதை செய்யணும். ஆனா அவங்க எந்த லெவலில் வச்சிருப்பாங்க? விசுவாசி லெவல்லே வச்சுட்டு அவங்க சாங்க. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையாலும் அவர்கள் கைக்குள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. நமக்கு வேலை தான் ஆண்டோடைய வார்த்தையை சுபதேசம் பண்ணணும். இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். சரி, இது ஒரு அழைப்பு. திரும்ப அந்த வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 21வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு சீஷர்களை நோக்கி, இந்த சீஷர்கள் தான் உலகம் அங்க போய் என்ன சீஷர்ஸ் சொல்லணும், வாருங்கள் போஜனம் பண்ணுங்க, வாருங்கள். அழைப்பு. இந்த அழைப்பு யாருக்கு கிடைத்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாம, ஏசாயா 6வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து பார்ப்போம். ஏசாயாக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல, உசியா ராஜா நல்ல ஒரு ஆண்டோடைய ஊழியக்காரர், நல்ல ஒரு இந்த தீர்க்கதரிசியில கனம் பண்ணுகிறார். அது இந்த குறிப்பா ஏசாயா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசாயாக்கு நல்ல ஒரு மதிப்பு கொடுப்பாரு, அப்படி ஒரு கனத்தை கொடுப்பாரு. அவரு மறிச்சிட்டார், ரொம்ப சோகமாயிட்டார். ஐயோ, அடுத்து எந்த ராஜா வர போறான்ட்டு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சோகமா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். என்ன தரிசனம் பாத்தீங்கன்னா, உசியா ராஜா மரணமடைய வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை கண்டேன். கண்டேன் பாக்குறாரு. உயரம் உன்னதமான சிங்காசனம் உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. வஸ்திரத்தின் தொங்கல், இந்த தொங்கலைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு பெண் அதை தொடரும். இப்ப நம்ம அங்க போறது இல்லை. கேரிபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அந்த ஷெட்டில் இருந்துக்கிறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தங்கிறாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனத்துக்கு வருது. ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், நான் அனுப்புவேன். அனுப்பணும், ஊழியத்துக்கு அனுப்பணும். யார் நமது காரியமாய் போவான். நமது இங்க ஒரு பன்மையை பார்க்கிறோம். பிதா குமாரன் பரிசு திருத்துவத்துக்குள்ள பார்க்கிறோம். ஜனங்களை நோக்கி, அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். என்னை அனுப்புங்க ஆண்டவர் சொல்லி ஏசாயா கீழ்ப்படுதலோடு இந்த அழைப்பு ஒத்துக்கிறார். ஆனா இப்ப நான் ஒருத்தரை காட்டுவேன், அவருக்கு கீழ்ப்படுதல் இருக்காது. அவர் கொஞ்சம் தெனாவட்ட பேசுவார். வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஆபிரகாம். வாசிப்போமா? யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகமம் 4:10. ஏசாயா உடனே கீழ்ப்படுத்திட்டார் அழைப்புக்கு. இவர் கீழ்ப்படிய மாட்டேங்கிறார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவர் இதற்கு அடியன் பேசுறதுக்கு பின்னாவது நான் வாக்குவல்லவன்னு திக்கும். அப்ப திக்குவால ஆண்டவர் இதற்கு முன் இதற்கு பின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 5வது வசனம் யாத்ராகமம் 4:5. ஆபிரகாமுடைய தேவன் தரிசனம் அவர்கள் நம்புவதற்கு. நம்புறதுன்னா என்னதுங்க? நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன், நீங்க அதை நம்புறீங்க. ஏன் வாழ்க்கை ஏறக்குறைய நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சம்பந்தியமா இருக்காங்க, ஜானகியமா இருக்காங்க, ஆரோக்கியராஜ், எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி உயர்த்துறாரு பாக்குறீங்க. அது எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, நான் சொல்றதை நீங்க நம்புவீங்க. ஆமா ஐயா, இந்த ஆளு டாக்டர் ஆசீர்வதிக்கிறாரு, நம்புவீங்க. அது ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். அதை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 13. அதற்கு மோசே, நீ போ, நான் உன்னோடு வாயிருந்து நீ போங்கிறார்.
இவர் என்ன சொல்ற பாருங்க, ஆண்டவரே நீர் அனுப்ப யாரை சித்தமா இருக்கல அவனை அனுப்பு. ஆண்டவர்கிட்ட நம்ம விளையாடவே கூடாது. போன சொன்னா போயிடணும், வான்னு சொன்னா வந்துடணும், வேற யாராவது அனுப்புங்கன்னு சொல்லி என்ன சொல்றாரு. இந்த ஆண்டவர் கோபம் வந்துச்சு பாருங்க. 14 ஆண்டவர் கோபம் உண்டாகி லேவியனாகிய ஆரோனும் சகோதரன். அப்ப இவருக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அந்த லேவிட்டது தான் செய்யறாரு. தேவன் வந்து அவருடைய ஊழியக்காரலாக மாத்துறாரு. பெரிய ஊழியத்தை இவருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டியது மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஆசீர்வாதம் என் மகள் டீனா தேவியாக்கு இருக்கு. அப்படி போன் பண்ணி சொல்ற, எப்பா 3 சபையில என்னை பேச போட்டிருக்காங்கப்பா, 3 சபையில அவளை பேச போட்டிருக்காங்க. அப்படி அவருக்கு சந்தோஷம். அவர் சொல்றா, எப்பா ஸ்டீவ் படிச்சிட்டு இருப்பான்ப்பா, நான் உட்காந்து செய்தி எழுதிட்டு இருக்கேன். ஒரு அப்பாவுக்கு இதை விட ஆசீர்வாதம் இருக்குமா? ஆனா நம்ம ஊழியத்துக்கு ஆண்டவர் வான்னு சொன்னா வரணும், போன சொன்னா போகணும், செய்தியை கொடுனா கொடுக்கணும். அப்ப ரைட், இப்ப வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு ஸ்பெஷல் அழைப்பு. நல்லா கிடைக்கும். எத்தனையோ வேலைகள் இருக்கு உலகத்துல, எத்தனை வேலைகள் இருக்கு, எத்தனையோ வேலைகள் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை விட பெரிய அழைப்பு, பெஸ்ட் உன்னத தேவனுடைய அழைப்பு. அதுக்கு நீங்க ஊழியம் செய்யணும், இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. முதல்ல ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 41 வசனம். 10:41 ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யுத்தரமாக செய்யாமல் அவர், இந்த சூழ்நிலையை நாங்களும் காட்டேன். ஆண்டவர் உயிரோட வந்து எல்லாரும் வாழ்ந்தார். பாடுகள் எல்லாரும் பார்க்க பாடுபடுகிறார். அவமானம் துக்கம் எல்லாரும் பார்க்கறாங்க. யாருக்குன்னு கிடையாது, சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறது. ஆனால் உயிர் தெழுந்த இயேசு எல்லாருக்கும் கிடையாது, ஒன்லி செலக்டட் பீப்புள். அதான் உங்களுக்கு காட்டுறது. ஆகிலும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யுத்தரமாக செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனுக்கு முன்பாக நியமிக்கப்பட்ட சாட்சியம் எங்களுக்கே பிரதிமா, எங்களுக்கே சொல்லி பேர் சொல்றார். எங்களுக்கு மட்டும், நமக்கு எத்தனையோ சத்தியத்தை நமக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிறார். இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வசனம் ஒரு நாளைக்கு. எங்கேயும் வேற எங்கேயும் போக மாட்டேன், சில கதைகள் சொல்லுவேன், ஆனா செய்தியை விட்டு போக மாட்டேன். அப்ப எங்களுக்கேனா ஒரு கூட்டத்தார். இந்த கூட்டத்தார் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்க சுவிசேஷத்தை சொல்லணும், செய்தியை சொல்லணும். அது உங்களுக்கு கொடுத்த ஒரு கடமை. தேவன் எல்லாரையும் தெரிந்து கொள்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. சரி, ஒரு முறை எங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்தாங்க. அவங்க தூரத்து சொந்தம், இந்த பக்கத்துக்கு வந்திருக்காங்க. சரி, எங்க அப்பா பாபின்னு சொல்லுவாங்க எங்க அப்பா. சரி, பாபி வீடு இருக்குல்ல, எங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. சரி, பாபி வீட்டுக்கு போகட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப அவங்க உட்காந்துருக்காங்க, டைனிங் டேபிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானு அண்ணன் தம்பி எல்லாம் உட்காந்துருக்கோம். அப்ப ஒருத்தர் கேட்டார், உங்க குடும்பத்துல ஒரு ஆளு ஊழியம் செய்றாரு அப்படின்னு சொன்னாங்களே, அது யாரு அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் என்ன கை நிட்டுறாங்க. அப்படியே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. தாழ்மையா நான் ஊழியம் செய்றேன் அப்படின்னு சொன்னேன். மற்ற யாரும் சொல்ல முடியாது. இதுதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டது. எங்க வீட்டுல எங்க அண்ணன் நம்பர் 1. ஆக்சுவலா எங்க அண்ணன் தான் ஊழியம் செய்திருக்கணும். 2வது என் தம்பி பயங்கர அறிவு. இங்க பாஸ் ஆகி டாக்டர் ஆகி, அமெரிக்காவில் போய் டாக்டர் ஆகி, அங்கேயும் அக்கௌண்ட் வச்சிருக்காரு, இங்கேயும் அக்கௌண்ட் வச்சிருக்கிறார். ஆனா அவருக்கு அந்த அழைப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தர ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொள்கிறார். வாசிப்போமா? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆபிரகாம ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதுக்காக உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அதுங்க வசனத்துக்கு எதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவர் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின் வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, எனக்கு தெரியும்பா இவன் இப்படி செய்வான் அப்படின்னு சொல்லி. உங்களை குறித்து சொல்வாரா? என்னைய குறித்து உறுதியா சொல்வார். நான் கரெக்டா செய்தி கொடுத்துருவேன். இப்ப நான் முடிச்சுட்டு அடுத்து 13 வசனத்தை உட்காந்து எழுதிட்டு தான் நான் போறேன். எழுதாம போறது கிடையாது. எழுதிட்டு அப்புறம் இதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 10 மணி ஆயிடும். இதை நான் ஷெடியூல மாற்றவே மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழியை காத்து நடந்து கட்டளை இடுவான். இது கட்டளையா? ஆண்டவர் சொல்ற கட்டளை இவர் சொல்றாரு. இது நான் அறிந்திருக்கிறேன்.
இது எப்படி அடுத்த ஸ்டெப்பில் அந்த பிள்ளைகளுக்கு அது போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளமா. உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம். 7:6. ஆண்டவர் எல்லாரையும் தெரிந்து கொள்ள மாட்டார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் தேசத்தை தெரிந்து கொண்டார். வாசிப்போமா. உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். chosen people இஸ்ரேல் மக்கள். ஆனா இது நமக்கு வந்துருச்சு. நம்ம தான் இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போய் உலகம் எங்க போய் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கிறார். அடுத்து பாருங்க 9வது வசனம். ஆண்டவர் அவருக்கு ஊழியம் செய்தா எப்படி அவர் அந்த கூட்டத்தை ஆசீர்வாதம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று. அவன் கடவுள் இவங்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் தமிழகத்தில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் உண்மையுள்ள தேவன். இந்த தேவன் தலைமுறையை ஆசிர்வதிப்பார், சந்தேகம் இல்லை. ஆனா நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும். உபாகமம் 14:2. உபாகமம் 14:2. நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமி மீதங்களும் ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் சொந்தம். உங்களையே மற்றவங்களா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் மக்களை மாத்திரம் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? இவங்க என் பிள்ளைகள்ங்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காருனா, நீ எனக்கு ஊழியம் செய். ஊழியம் செஞ்சாங்களா? செய்யல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு ஊழியம் செய்யறதுக்கு நம்ம தெரிந்து கொண்டார். யோசுவா எடுத்துக்கொள்வோம். இருபத்தி 4வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி கர்த்தரை சேவிக்கும்படி செய்கிறாங்க. அவரை தொழுது கொள்றது. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாம சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளா மகிழ்ந்திருப்பேன். குக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, யான் குக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. நாம் அவரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளும் சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு, அவரை தெரிந்து கொண்டதற்கு, நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே அவருக்கு சாட்சியா இருக்கு. அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சி. சாட்சி தானே, சாட்சி சொல்றது கிடையாது, சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டவர்கள்ட்ட எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த டைரக்ஷன் மாறிடுச்சு. இப்படி மாறிடுச்சு நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு இந்த ஆழம் புரியும். எல்லாருக்கும் பார்த்தா நார்மலா தான் தெரியும். ஆனா எங்க மாறிச்சு? அடுத்த அதிகாரத்தில் மாறிச்சு. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 8வது வசனம். நியாயாதிபதிகள் 5:8. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொண்டாரு. இவங்க ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு நூதன தெய்வம் தெரிஞ்சு செஞ்சுட்டாங்க. நூதன தேவனாங்க. அது இப்ப நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். ஆனா விக்கிரகங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒன்னொன்னுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஒரு கடவுள், படிப்புக்குன்னு ஒரு கடவுள் இருப்பார், அதுக்கு ஒரு பேர் இருக்கும். செல்வத்துக்குன்னு ஒரு கடவுள் இருப்பார், அந்த செல்வத்துக்குன்னு ஒரு கடவுள் இருப்பாரு. அவங்ககிட்ட ரெகுலரா என்ன செய்வாங்க பேரு. எங்க கூட படிக்கும்போது ஒரு டாக்டர், என்னுடைய சீனியர், அவர் என்ன செய்வார்னா, ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் ஆன உடனே அவர் விருதுநகர்ல இருப்பாரு. பாஸ் ரிசல்ட் வரும், நேரா திருப்பதிக்கு போயிடுவார். அங்க போய் ஒரு மொட்டையை போடுவார். மொட்டையை போட்டுட்டு நேரா என்ன செய்வாரு, சரி நீ மொட்டை போட்டிருக்க, பாஸ் ஆயிருக்கேன்ல, மொட்டை போட்டாச்சு. அடுத்த வருஷம் இதே தான், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 5th இயர் எல்லாம் பாஸ். ஒவ்வொரு பாஸும் ஒரு மொட்டை. கட்டத்தில் என்னாச்சு, மதுரையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டினார். அது பழைய ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஜேன்னு ஹாஸ்பிட்டல் ஓடிச்சு. லெக்கு லெவல் இல்லாமல் ஓடிச்சு. பழங்கானத்தம் அங்கிற ஒரு இடத்துல. அப்போ அந்த பஸ்ஸெல்லாம் அங்கே வந்து இறங்கும். அடுத்து பஸ் ஸ்டாண்டு
மாட்டுத்தாவணிக்கு போச்சு. போனப்ப பொத்துன பிராக்டிஸ் விழுந்துருச்சு. இப்ப கடன் கடன் கடன், இப்பயும் மொட்டையாயிட்டார். சம்பாதிச்ச காசு எல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. இதுதான் இது நூதன தெய்வம். ஒன்னொன்னு இவங்க இந்த சாமி எதுக்காகனா துட்டுக்கு இவங்க என்ன செய்றாங்க, இதை தெரிந்து கொண்டார்கள். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. 10வது அதிகாரம் 14வது வசனம், நியாயாதிபதிகள் 10:14, நீங்கள் போய் 9:13 வசனம், நியாயாதிபதிகள் 10:13, அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் நான் உங்களை ரட்சியும். இப்ப பிரச்சனை வந்தா நீ என்ன அங்க போங்கிறார். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்துகள் உங்களை ரட்சிக்கிறது. கைவிட்டுவார். நீங்க ஆண்டவரை கைவிட்டா அவர் என்ன செய்வார், உங்களை கைவிட்டுவார். சரி, டைரக்ஷன் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. 1 சாமுவேல் 10:14. சரி, 10:24. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். சவுல் ஒரு தேசத்தை தெரிந்து கொள்கிறார், ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். சவுலை தெரிந்து கொள்ளுங்கள். சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானம் இல்லை. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா. ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரு. ஆனா இவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் விட்டுட்டு வேற டைரக்ஷன் போயிடுறாரு. இப்படித்தான் அனுப்பிச்சுவாங்க, ஆண்டவர் விட்டுட்டு கொஞ்சம் போயிடுவாங்க. ஆனா மத்தேயு 12வது அதிகாரம் 18வது வசனம், மத்தேயு 12:18. இது பிதாவாக்கிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்துக்கிறார். ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார், ஒரு தேசத்தை தெரிந்து கொள்கிறார். இப்ப குமாரனை எப்படி அனுப்புறாருன்னா, மத்தேயு 12வது அதிகாரம் 12, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவன் மேல் அமர பண்ணுவேன், அவன் புறஜாதிக்கு ஞாபகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறார். இப்படிதான் தெரிந்து கொண்டு நினைச்சாராம். 2வது குறிப்பை நம்ம பார்க்கிறோம், போஜனம். வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிட்டா, யோவான் 21:12, இயேசு அவர்களை நோக்கி, சீசர்கள், இந்த சீசர்கள் தான் என்ன, உலகங்க போய் சுவிசேஷம் வாருங்கள் அழைக்கிறார். அடுத்து போஜனம் பண்ணுங்க. என்ன போஜனம்? அப்பம். போஜனத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 26. அவர்கள் போஜனம் பண்டிகையிலே. என்ன போஜனம்? இது திருவிருந்து போஜனம். இந்த போஜனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை சொல்லுகிறார். ஏன்னா இவங்க என்ன உலகம் போகணும், சீசல் ஆக்கணும், சீசலாக்கி இந்த சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லணும். என்ன சத்தியம்னா, போஜன பண்டிகையிலே இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசல் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமாய். இது ஒரு டாக்டரின் போஜனத்தை குறித்து. பின்பு பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாம்படி அனைவருக்கா சேர்ந்து புது உடன்படிக்கை. உடன்படிக்கையை சொல்லதான் இந்த போஜனம் பண்ணுங்கள் சொல்லி 2வது குறிப்பை பார்க்கிறோம். இன்னொரு குறிப்பை பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். 3வது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் அழைப்பு, போஜனம் பண்ணுங்க. 2வது, அதை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினார். ஏன் அறிஞ்சாங்க? பேதுரை பார்க்கிறோம், அவன் உடனே ஒரு மேல் வஸ்திரத்தை போட்டு தப்புங்க தண்ணியில் குதிச்சிட்டார். குதிச்சவர் ஆண்டவர் கைவிடலை, ஏற வச்சுட்டார். ஏற வச்சு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுக்கிறார். இப்ப கர்த்தர் அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அதுவரை அவங்களுக்கு என்ன நினைச்சாங்க, இயேசு செத்து போயிட்டாரு, நம்ம தான் போய் சாப்பாட்டுக்கு வழி ஏற்பாடு பண்ணணுங்கிறாரு. ஆனா உங்களுக்கு நீங்க சம்பாதிச்சது எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்யறாரு. அடுத்து பாருங்க, ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணி. நீர் யார்? இந்த நீர் யாருங்கிறத நம்ம அந்த செய்தியை முடிக்கப்படும். நீர் யார்? மகத்தோனை மரியாளுக்கு யார் அப்படின்னு கேட்டானா, அவன் என்ன நினைச்சானா, தோட்டக்காரன் நினைச்சான். தோட்டக்காரன் இல்லாம ரபுனி அப்படிங்கிறார். ரபுனி என்னது? போதகர். அப்ப மரியாள் நீர் யார் அப்படின்னு கேட்டானா, நான் உயிர் தெரிந்த இயேசு அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டார். அப்புறம் அதுக்கு சந்தேகம் வரல, அது எல்லாட்டும் போய் சொல்லிட்டே இருந்துச்சு. ஆனா யாரும் நம்பல.
இரண்டாவது தச்சனுடைய மகன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத்துக்கு வருகிறார். அங்க பல அற்புதங்கள் செய்த இடத்துல இருந்து அவங்க சொல்றாங்க, இது தச்சனுடைய மகன்லப்பா. தச்சனுடைய மகன், தச்சனுடைய மகன் தான். ஆனா இப்ப அவர் ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். தச்சன்கிற மகன்கிறது நீர் தச்சனுடைய மகனா? தச்சனுடைய மகன் தான். ஆனா அவர் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமார். இது ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு பரத்திலிருந்து வரும். நீர் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். சரி, இன்னும் ஒரு வெளிப்பாடை மட்டும் பார்த்துட்டு நம்ம செய்தி. நீர் யார் அப்படின்னு கேட்டானா, யோவான் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. அதற்கு இயேசு, உன்னோட பேசுகிறே, நானே அவர், மேசியா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை சந்திக்கிறதுக்காண்டி போற பாதையிலிருந்து டைவர்ஷன் எடுத்து சமாரியா தேசத்துக்குள்ள வருகிறார். சமாரியா தேசத்துல எந்த யூதனும் வரமாட்டான். ஒரு கிணத்துல உட்கார்ந்துருக்காரு. ஒரு சமாரிய பெண்ணிட்ட போய் கேட்கிறாரு, தாகத்துக்கு தா. அவர் சொல்றா, நீங்க ஒரு யூதன் இல்லைங்க, நான் சமாரிய பொண்ணு இல்லைங்க, எப்படியும் நீங்க என்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறாரு. நான் ஜீவ தண்ணீர் தருவேங்கிறாரு. ஜீவ தண்ணீர் தரேன் அப்படின்னு சொன்னவரு அந்த பெண்ணுடைய வாழ்க்கைய வெளிப்படுத்துகிறார். அந்த பெண் ஆச்சரியப்படுறார், நீர் ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிறார். ஏன்னா நான் வாழ்ற பாவ வாழ்க்கை நீங்க கரெக்டா புட்டு வச்சிட்டீங்களா. இப்பதான் அவர் சொல்றாரு, நான் யார் அப்படின்னு தெரியுமா? நான் மேசியா அப்படிங்கிறார். அதனால மேசியாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கேட்டீங்கன்னா, 11வது அதிகாரம் 27வது வசனத்துல மேசியா 11:27 அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தை வருகிற தேவனுடைய குமாரனுக்கு கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். மேசியானா கிறிஸ்து, பிதாவுடைய ஒரே பேரான குமார். கடைசி ஒரு வசனத்தை வாசிட்டு நம்ம இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளணுமா? லூக்கா 24வது அதிகாரம் 31வது வசனம், 24:31. இப்ப சீசர்லாம் யாருக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன தேவைங்கிறத பார்த்து முடிக்க போறோம். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். கண்கள். நம்முடைய கண்கள் எப்படி திறக்கப்படணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மேசியா, தேவனுடைய குமாரன், அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கிறார்? ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த ஊழியத்துல நம்ம எப்படி இருக்கோம்னா, உண்மையும் உத்தமம். கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கிறாய், அநேகத்துல அதிகமாக. 8 மணினா அந்த 8 மணிக்கு முன்னாடி நான் அந்த செய்தியை ஆரம்பிச்சிருக்கேன். 8:30னா 8:30க்கு முடிச்சிருக்கு. உட்கார்ந்து அடுத்த செய்தியை ரெடி பண்ண ஆரம்பிச்சு. கொஞ்சத்துல உண்மையா இருக்கும். உண்மையா இருக்கும்போது அநேகத்திலே உன்னை நான் அதிபதியா வைப்பேங்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாமட்டார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கரிமமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, எங்களை தெரிந்து கொண்டீரையா. அதுக்காக நன்றி நன்றி நன்றி. வார்த்தை மூலமாக எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.